you, Lord. Thank you, Jesus. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் காணொளி மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரமெல்லாம் கர்த்தர் கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்து வந்தார். ஆண்டவருடைய ஜெபதேகத்தை கேட்டார். தேசத்தில் அநேக மாற்றங்களை கர்த்தர் தந்து வருகிறார். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தீர்ந்தவனமாக கண்களை மூடி இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் பிதாவே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் நம் தேவன் நமக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஆண்டவரே, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவன் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனையில கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக, கர்த்தருடைய ஆளுகை எங்களோடு கூட இருப்பதாக, எங்கள் தேசம் முழுவதிலும் கர்த்தருடைய ஆளுகை இருப்பதாக. இந்த நாளில் ஆண்டவரே சோதர உலகம் முழுவதிலும் ஆங்காங்கே ஆராதித்துக் கொண்டிருக்கிற சகலவித ஆராதனைகளிலும் கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருப்பதாக, கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே இந்த நாளில வெளிப்படுவதாக. ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நாளில் உண்மையாய் தங்கள் இல்லங்களில உண்மையாய் ஆண்டவரை கூடி ஆராதிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய ஆளுகை இருப்பதாக தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நாங்கள் பாடுகிற எங்கள் பாடல் ஆராதனை துதியின் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தேவன் மாத்திரம் மகிமைப்படுவீராக. துதிகன மகிமையாவும் எடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்மனல் நாமத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah. Praise the Lord. இந்த காலவேளையில் நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் துதிக்க ஆயத்தமாயிருப்போம். நாம் வீடுகளில் இருந்தாலும் உண்மையாக ஒரு மனதோடு நாம் ஆண்டவரை பாடி நாம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். இந்த நாளில் இம்மட்டும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். அல்லேலூயா, கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். அவர்
கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். கொடியதரே எங்கள் உள்ளம் அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைத்தோரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதரே அவர் பணிக்கே கொடுத்து துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவனை துதிக்க வேண்டிய ஒரு கடமை. அவர் உண்மையானவர். அவர் சகலத்தையும் படைத்த தேவன். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக இன்னொரு பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எக்காலத்தும் கர்த்தரை துதி எங்கள் துணையாய் ஏற்றிடுவீரே. எக்காலத்தும் கர்த்தரை துதி எங்கள் துணையாய் ஏற்றிடுவீரே. உயர்வோ தாழ்வோ
சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்மளை எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை வழிநடத்த வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், உயர்வானாலும் தாழ்வானாலும் பஞ்சமானாலும் பட்டினியானாலும் எது வந்தாலும் கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் நாம் கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம் வாய்களை திறந்து ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நீர் துதிக்கப்படத்தக்கவர் ஆண்டவரே, நீர் போற்றப்படத்தக்கவர், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடைய தேவன். எல்லாரும் கொஞ்ச நேரம் வீடுகளில் இருந்து நாம் ஆராதித்தாலும் நாம் ஒரு மனதோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் அவரை நாம் உயர்த்துவோம். அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா, அவர் வானத்தின் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக முழங்கால்கள் முடங்கும், நாவுகள் தேவன் என்று அறிக்கையிடும். ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பான தேவன் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன். நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன். இந்த காலவெளியில் அவரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் ஆண்டவரே, உம்மை நாங்கள் இந்த காலவெளியில் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். அவரை இந்த காலவெளியில் நாம் ஆராதிப்போம். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சேருவீங்கள் சேராவீங்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. சேருவீங்கள் சேராவீங்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர், 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 நீர் பரிசுத்தரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அவர் கனத்திற்குரியவர், அவர் மகிமைக்குரியவர், அவர் துதிகளுக்கு மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் துதிகளுக்கு பாத்திரராய் இருக்கிறார். இந்த காலவெளியில் நாம் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து நாம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. இம்மட்டும் எங்களை வழிநடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எவ்வளவோ இக்கட்டான இந்த சூழ்நிலையிலும் அப்பா நீர் எங்களை பாதுகாத்து வந்தீரே, உமக்கு நன்றி. எங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுத்தீரே, உமக்கு நன்றி. எங்களுடைய தேவைகளை சந்தித்தீரே, நன்றி அப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து அவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா. ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தாயினும் மேலாய், ஒரு தகப்பனும் மேலாய் எங்களை ஆண்டவரை பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களை விசாரித்து வருகிற தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர் அப்பா, நீர் மகிமை உள்ளவர் ஆண்டவரே, நீர் மாற்றமே நிறைந்தவர் ஆண்டவரே.
ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை உபத்திரவங்கள் போராட்டம் வந்தாலும் அவைகளை எல்லாம் மாற்றி எங்களை ஒவ்வொரு நாளில் வழி நடத்துகிற தெய்வக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சொல்வோமா, ஆகவே நீர் போதும் அப்பா, எங்கள் வாழ்க்கையில நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஒரு தாய் போல எங்களை தேற்றுகிற தேவன், ஒரு தகப்பனை போல எங்களை ஆற்றுகிற தேவன் ஆண்டவரே. ஹalleluya. இந்த காலைவெளியில் உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. உண்மையா உணர்ந்த ஆண்டவரை பார்த்து சொல்வோம் அப்பா, ஒரு தாய் போல எங்களை தேற்றுகிற தேவனே, ஒரு தகப்பனை போல எங்களை ஆற்றுகிற தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. எல்லாரும் சொல்வோமா, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தீர்த்தி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தீர்த்தி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. எல்லாரும் சொல்லுமாப்பா, நீர் போதும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு தாயை போல எங்களுக்கு ஒரு ஆட்சி தேற்றுகிற தேவன் ஆண்டவரே.
ஒரு தகப்பன் போல எங்களை ஆற்றுகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை துன்பங்கள் போராட்டம் வந்தாலும் அவைகளின் நடுவே நீர் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களை விட்டு விலகாத ஒரு தேவன் ஆண்டவரே. மலைகள் பெயர்ந்து போனாலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாது இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் துதிப்போம். ஆவியில் நிறைந்து நாம் தேவனை நாம் தொழுது கொள்வோம். ரீமன சந்தன ரிபி கபரபா உக்கரதுனம சந்துன ரிபி யம்தன. எங்களை கண்மணி போல பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களை உள்ளங் கைகளில் ஆண்டவரை வரைந்து வைத்திருக்கிற தேவனப்பா. ஒருவனும் எங்களை ஆண்டவரை பறித்து கொள்ள முடியாது என்று சொல்லுகிற தேவன் ஆண்டவரே. உலகத்தில் உள்ளவரிலும் எங்களோடு கூட இருக்கிறவரின் பெரியவரப்பா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் ஆண்டவரே. எங்களை அழைத்தவர் நீர் முடிவு வரியந்த வழி நடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலவேளையில நாம் ஆண்டவரை தொழுது கொள்வோமா. ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். எங்கு ஆண்டவரை துதிக்கிறோமோ அந்த இடத்துல வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், நம்மளை அபிஷேகிக்கிற தேவன். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காலவேளையில நாம் வீடுகளிலே இருந்து தொழுது கொண்டாலும் தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய நிரப்ப வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. சத்தமாய் ஆண்டவரை ஆர்ப்பரிப்போம். உக்கரதன மஷந்துன ரிபி கவரவ ரிமன வியந்தன ஷிக்கரகன உக்கரதுன மஷந்தன ரிபி கவரவோ. இந்த காலைகளில் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பட்டும் ஆண்டவரே. நாங்கள் வீடுகளிலே கூடி ஆராதித்தாலும் உம்முடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பட்டும் ஆண்டவரே. இந்த நாட்களில் ராஜா நாங்கள் வீடுகளில் முடங்கி இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுங்கப்பா. எல்லாரும் நாம் ஒரு முகமாய் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. என்னுடைய ஆலயம் திறக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, இந்த 17ஆம் தேதிக்குள்ளாக எல்லா விதமான கொரோனா வைரஸ் எல்லாம் மாறுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்தில் ஆண்டவரே இயல்பு நிலை ஆண்டவரே திரும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொல் ஆகும், நீர் கட்டளையிட நிற்குமே ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம் அப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்வீராக அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்பா. நீ செய்ய நினைத்தது தடைப்படுவது இல்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவன். நீர் செய்ய நினைத்தது ஆண்டவரே அது தடைப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு மகிமை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு மகிமை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் பராக்கிரமம் உள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் ஒன்றுமில்லாத சூழ்நிலைகளும் அவருடைய தேவைகளை சந்தித்த தேவன் இந்த நாட்களில் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ளவர். அவர் மேல நம்பிக்கை இருக்கிறவர்களை ஒருபோது அவர் வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. சகலமும் செய்ய வல்லவர் வல்லவர். தீவனி உமக்கொப்பான தேவன் யார்? தீவனி நீ சகலமும் செய்ய வல்லவர் வல்லவர். தீவனி உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவர் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவர் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர் வல்லவர். தேவரீ உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர் வல்லவர். தேவரீ உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர் வல்லவர். தேவரீ உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவர் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவர் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர் வல்லவர். தேவரீ உமக்கொப்பான தேவன் யார்? எல்லாரும் கரங்களை தட்டி விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரை துதிப்போம். ரீமன சந்தன பக்கவரவு உக்கரதுன மஷந்தன ரிபிக்கவரவு. ஆண்டவரே நீர் எங்களுக்கு தரிசனம் கொடுத்தவர், அதை நிறைவேற்றி முடிக்கிற தேவன். அன்று ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தானியேலுக்கு சொப்பனத்தில் வெளிப்படுத்தின தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. யோசேப்புக்கு தரிசனத்தை நிறைவேற்ற ஆண்டவரே அவனுக்கு எத்தனையான சூழ்நிலைகள் வந்தாலும் அவனுக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை நிறைவேற்றி முடித்த தேவன் நீர் அப்பா. இன்றும் நீர் மாறாதவரா இருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படுவது இல்லை ஆண்டவரே. என்னை அழைத்த தேவனில் உண்மை உள்ளவர் அப்பா. நீர் முடிவு பரியந்த எங்களை வழிநடத்த வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. எந்த சூழ்நிலைகளிலும் நீர் எங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனப்பா. அதை ஒரு மனுஷனோ ஒரு ஆண்டவரே எந்த சூழ்நிலையோ அதை தடை செய்ய முடியாத ஆண்டவரே. இந்த காலங்களிலோ உம்முடைய பிரசனம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள்
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சூழ்நிலைகளை கண்டு நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு உம்மையே நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. எங்களை அழைத்த தேவன் ஆண்டவரே, எங்களை முடிவு வரையந்த வழி நடத்த வல்லமை உள்ளவர் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசத்தை எங்களுக்கு தரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா சோர்வுகள், கவலைகள், பயங்களை இயேசுவின் நாமத்தினால் அந்த காலங்களில் நிர்மலமாக்குகிறோம் ஆண்டவரே. எங்களை வழி நடத்துவீராகப்பா. இந்த மாதத்துல நீர் எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் வளர எங்களுக்கு கிருபை செய்யும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் கனத்தை மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலைவேளையிலப்பா நாங்கள் வீடுகளிலே இருந்து ஆராதித்தாலும் உம்முடைய பிரசன்னத்தை உணர செய்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களில வீடுகளில் இருந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு விசுவாசிகள் மேலும் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரை பலத்தினால இடைகட்டுவீராக. என்ன நல்ல ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் வளர நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து விசுவாசத்தை ஆண்டவரை வர்த்திக்க பண்ணுவீராக ராஜா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் அப்படியே ஜெப நிலையில் காணப்படுவோம். முடிந்தவர்கள் அப்படியே முழங்கால் படியிட்டு நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். உண்மையாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆவியான தேவன் ஸ்தோத்திரம் நம்மை ரட்சித்து இந்த தேசத்தில் வைத்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நம்மை ரட்சித்து இந்த பட்டணத்தில் கொண்டு வந்து வைத்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த பட்டணத்துக்காக, நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க, உண்மையாய் ஜெபிக்க நாமே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசம் ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசம் உம்மை காண ஆண்டவரே நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸுடைய வீரிய தன்மைகள் எல்லாம் கர்த்தர் இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்கி போடுவீராக. இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்கி போடுவீராக. இயேசுவின் நாமத்தால் கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு வருகிறீர் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால் எங்கள் ஆண்டவரே தேசத்துல ஆண்டவரே சொல்ற பெருகி கொண்டிருக்கிற இந்த ஆண்டவரே கொரோனா வைரஸுடைய வீரிய தன்மைகளை இயேசுவின் நாமத்தால் அகற்றுவீராக. இயேசுவின் நாமத்தால் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவீராக. எல்லாவித வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தால் எங்கள் தேசத்தை விட்டு அகண்டு போவதாக. எங்கள் தேசத்தை விட்டு அகண்டு போவதாக. எங்கள் தேசத்தை விட்டு அகண்டு போவதாக. எங்கள் தேசத்தாருக்கு விடுதலை, மெய்யான ஒரு விடுதலை, மெய்யான விடுதலை, மெய்யான விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. மெய்யான விடுதலை கர்த்தர் தருவீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால தருவீராகப்பா. இயேசுவின் நாமத்தால தருவீராக. இயேசுவின் நாமத்தால தருவீராக. எங்கள் தெய்வமே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தால, இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே எங்கள் தேசத்துல விடுதலை கொடுக்க உம்மால் ஆகும் ஆண்டவரே. உம்மால் ஆகும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால் ஆகும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால நாங்கள் ஜெபிக்கிறோம். பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தால் எங்கள் தேசத்துக்கு விடுதலை, எங்கள் தேசத்துக்கு விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. சீக்கிரமாய் மூடி இருக்கிற ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு நாம் ஜெபம் பண்ணுவோம். மூடி இருக்கிற ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்பட்ட தேசத்துக்காய் ஜெபிக்க, தேசத்துக்காய் திறப்பின் வாசலில் நிற்கக்கூடிய ஆலயங்கள் இந்த நாட்களில் மூடி இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றியரும்படியா, நம்முடைய தேவன் மாற்றியரும்படியா, சீக்கிரத்தில் திறக்கப்படும்படியா இயேசுவின் நாமத்தால் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். மூடப்பட்டிருக்கிற ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்பட, சீக்கிரமாய் திறக்கப்பட, சீக்கிரத்தில் உண்மை ஆராதிக்க நாங்கள் கூடி வர கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் தேவனைகளுக்கு உதவி செய்வீராக. எங்கள் தேவனின் அப்படி செய்ய போறக்க நன்றி ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போறக்க நன்றி ஆண்டவரே. எங்கள் தேவாதி தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே காணப்படுகிற இந்த கொரோனா வைரஸ் ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய தேசத்துல ஸ்தோத்திரம் மரணங்கள் குறைவுதான் ஆண்டவர். நம்முடைய தேசத்துல நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு ஸ்தோத்திரம் வீரிய தன்மைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி வருகிறார். எல்லாவற்றிலும் எல்லா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தொற்று காணப்பட்ட எல்லா நபர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதத்தை செய்து வருகிறார். தேவன் தாமே ஸ்தோத்திரம் இந்த வியாதியை கட்டுப்படுத்தி வருகிறார்.
இயேசுவின் நாமத்தால் இன்னும் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொருவருக்காய் நாம் ஜெபம் பண்ணுவோம். உண்மையாய் ஜெபம் பண்ணுவோம். உண்மையாய் ஜெபம் பண்ணுவோம். ஒரு மனதோடு நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தால, இயேசுவின் நாமத்தால இந்த கொரோனா தொற்று காணப்பட்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஒரு மெய்யான விடுதலை, ஒரு மெய்யான விடுதலை உண்டாகட்டும். மெய்யான விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தால மெய்யான விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆராதிக்க கர்த்தர்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தால உண்மையா இந்த காணொளியை பார்த்து இதை ஃபாலோ பண்ணுகிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய விசேஷித்த கிருபை, விசேஷித்த கிருபை ஒவ்வொருவர் மீதும் தங்கியிருப்பதாக. ஒவ்வொருவர் மீதும் இதற்குரிய ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. இதற்குரிய மேன்மை ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மீது கர்த்தர் வைத்தருள்வீராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதித்தல்லும் மீதியான பகுதியை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தல்லும்படியாக ஜெபிக்கிறோம். மீதியான செய்தி வேளையில கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய தெய்வீக வார்த்தை ஆண்டவரே எங்கள் மீது ஆண்டவரே வருவதாக. இயேசுவின் நாமத்தால் அந்த மாதத்துல ஆண்டவரே முழு இருதயத்தோடு உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது என்று சொன்ன வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தால் உம்மிலே வைத்திருக்கிற இந்த நம்பிக்கை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துவதாக. ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துவதாக. கர்த்தர் தாமே மகிமைப்படுவீராக. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவுடன் எடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் செய்தியை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.